வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, இன்னைக்குடைய மார்க்கெட்டுடைய ப்ரிடிக்ஷன் வந்து நான் ஒரு 3 டேஸாக ஃப்ரீயாக இருக்க முடியல, அதனால் போடல. ஓகேங்களா, இன்னைக்குடைய மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் போடல. ஒரு சின்ன வெளியில் ஒரு அவுட்டிங், அதுக்காக நான் போட முடியல. ஸோ இதுக்கு மேலே எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த ப்ரிடிக்ஷன் முடிச்சுட்டு நான் எதனாலும் பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய கால்ஸ் வந்திருந்தது என் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி. பட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இப்போது இது வரைக்கும் சொன்ன ப்ரிடிக்ஷன் வந்து எதுக்கான ப்ரிடிக்ஷனாக நடந்திருந்தது அப்படின்னா 30th 30ஆம் தேதி. ஓகே, நான் 30ஆம் தேதிக்கு தான் ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கேனா? இல்லை, நான் வந்து இதுக்கான ப்ரிடிக்ஷன் தான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ மார்க்கெட் அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறத ப்ரிடிக்ஷன் தான் நமக்கு இப்போ தேவை. ரைட், ஃபஸ்ட்டு பிஃபோராக போட்ட எல்லா ப்ரொடிக்ஷனையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓ, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குங்கிறதும் நம்ம பார்க்க கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை நான் பார்த்துட்றேன். ரைட், ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து காலையிலே கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கான். கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கான், நல்ல கீழே வரைக்கும் வந்தான். அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை கொடுத்துட்டு ஃபுல்லாக தொடர்ந்து பேரிஷில் முடிஞ்சிருக்கான். ஸோ இதுதான் இப்போதைக்கு இன்றைக்கி மார்க்கெட். ஸோ நான் ஒரு 3 டேஸாகவே மார்க்கெட் பார்க்க கிடையாது, ப்ரிடிக்ஷன் வீடியோ போட்டதோட லாஸ்ட். ரைட், ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது, அடுத்தடுத்த நாள் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். ரைட்டா, செக் பண்ணிக்கலாமா? ஸோ இது மறுபடியும் சப்போர்ட்டை உடைக்க போதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடைக்குது அப்படின்னா கிராஸ் பண்ண கிடையாது. ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடைக்குது அப்படின்னா இந்த லைனை கிராஸ் பண்ணல. ரைட், இது கிராஸ் ஆகிற வரைக்கும் மார்க்கெட், இது கிராஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் செல் ட்ரெண்ட் தான். ரைட்டா, நெக்ஸ்ட்டு 1 hour டைம் ஃப்ரேம்க்கு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 hour டைம் ஃப்ரேமில் நான் இப்போ முன்னாடி சொன்னதை வந்து யாருக்காகனா ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரொஃபஷ்னலாக பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டி எப்படி இருக்குன்னா, நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் அப்படின்னா எங்கே ரெஸ்பெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம இடத்துக்கிட்ட வந்து ரெஸ்பெக்ட் ஆகிருக்கணும். நம்ம இடம்னா எந்த இடம்? இதுதான் நம்ம இடம். இங்கே வந்து அழகாக ரெஸ்பெக்ட் ஆகிருக்கணும். பட் இங்கே ரெஸ்பெக்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா இந்த இடத்துலையே வந்து ஒரு 19ஆம் தேதி டிசம்பர்லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இங்கேருந்தே மார்க்கெட் ஏதோ சம்திங் டச் பண்ணி இதை கிராஸ் பண்ண நினச்சிட்ருக்கு. பட் இருந்தாலும் பேரிஷ் கேண்டில் வந்து மார்க்கெட்டை பேரிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ரைட்டா, மார்க்கெட் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் அப்படின்னா 1 hour கேண்டில் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, எதுக்கு மேலே 23,867 இதுக்கு மேலே ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக நாம் எடுத்துக்க முடியும், பொசிஷனல் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ரைட், இன்னைக்கு டேயோடைய சப்போர்ட் 23,600. ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாளைக்கு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிடுறேன், எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ட்ரேஸ்மெண்ட் லோ டு ஹை. ஸோ நாளைக்கு எங்கெங்கெல்லாம் ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதுக்கப்புறமா ரிஜெக்ஷன் வேறு எங்கே ஆகலாம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த லோட்டு, ஸோ இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணிக்கிறது பெஸ்ட். ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இதை உடைச்சிட்டான் அப்படின்னா 23,599 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 23,599, அதாவது 23,600 பிரேக் பண்ணால் அப்படின்னா 23,545 வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதையும் பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா 23,255 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலே எங்கெல்லாம் போக ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 23,705 கிட்ட போய் ரிஜெக்ட் ஆகலாம். இல்லைனா அதை பிரேக் பண்ணிவிட்டு 23,795க்கு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 23,705 பிரேக் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் ஆகலாம். இல்லைனா அங்கே பிரேக் பண்ணாமலே ரிஜெக்ஷன் ஆகலாம். இல்லை 23,705 பிரேக் பண்ணிவிட்டு 23,796 போய் டச் பண்ணிவிட்டு அங்கே ரிஜெக்ஷன் ஆகலாம். இல்லை ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுன்னு எங்கே கிடைக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து 23,870 கிராஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்கும், பேரிஷாக தான் இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளேயே தான் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நமக்கு ரிஜெக்ஷன் லெவல் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் லெவல் வந்து எங்கெல்லாம் ரிஜெக்ஷன் ஆகலாம்னா 23,707 இல்லைனா 23,795, இது ரெண்டு. இப்போ இதை கிராஸ் பண்ணும்போது அடுத்து இது டார்கெட்டாக வைக்கலாம். இதை கிராஸ் பண்ணும்போது அடுத்து இந்த லெவலில் டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்த லெவல் மேலே டார்கெட்டாக வைக்கலாம். இப்போ கீழே பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 23,600 பிரேக் பண்ணிட்டோன்னா 23,545ங்கிற ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வரலாம். ஸோ 23,545 கீழே உடச்சிட்டோம்னா 23,255 சப்போர்ட்டுங்கிற லெவலுக்கு வரலாம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னா, ஸோ ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் கொடுத்துருக்கான். ஓகே, ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் கொடுத்துருக்கான் இன்றைக்கி இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ இப்போ மார்க்கெட் ஓவரால் டைம் ஃப்ரேம், அதாவது 1 வீக் டைம் ஃப்ரேமில் எப்படி வந்திருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 வீக் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ 1 வீக்கில் நமக்கு இந்த ட்ரெண்டு ஒன்று தெரியுது. இந்த இடத்துல இந்த ட்ரெண்டு 1 வீக் டைம் ஃப்ரேமில். ஓகே, ரைட். ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்டு ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு எது வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இது வரைக்கும் கூட கீழே வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு போகலாம். 23,405 கூட வந்துட்டு கீழே ரிஜெக்ஷன் ஆகிட்டு போகலாம். இல்லைனா ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கேயே கூட வரலாம். ஸோ இந்த லெவலெலாம் உங்களுக்கு நல்ல லெவலாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட் கீழே வரணுன்னா இது வரைக்கும் எக்ஸ்ட்ரீமாக வரலாம். அதுக்கு கீழே வராதான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் தான். ரைட்டா, இது டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு கூட வரலான்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு டபுள்யூ பேட்டர்னாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டபுள் பாட்டம் எடுத்தால் மார்க்கெட் என்ன ஆகும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டபுள் பாட்டமாக கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டபுள் பாட்டம் எடுத்தால் என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் ஃபுல் வீடியோ பாருங்கள். டபுள் பாட்டம் எப்படி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இது இப்படி எடுத்து இதை கொஞ்சம் ஸ்விப் பண்ணிவிட்டு இந்த நெக் லெவலை கட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கு வந்துடுவான். அது எப்போ நடக்கும்னா 1 இயருக்குள்ளே நடக்கலாம். ஓகே, ஸோ டபுள் பாட்டம்ங்கிறது நம்மளுடைய ஒரு ப்ரிடிக்ஷன். ஸோ இங்கே இருக்கிற பையர்ஸோடைய ஸ்டாப் லாஸை ஸ்வைப் பண்ணிவிட்டு மேலே அழகாக கூட்டிகிட்டு போயிடுவான். இதுதான் இப்போதைக்கு நிஃப்டி நாளைக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகிருக்குங்கிறத இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லா ட்ராயிங்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வீக்லி டைம் ஃப்ரேமில் அழகாக ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டுருக்கு.
ஸோ அந்த ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டுனா அழகாக இந்த ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டில் அழகாக மார்க்கெட் போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி நாளைக்கு டவுன் சைடுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னா, இதில் வந்து நீங்கள் என்னத்தை ப்ரிடிக்ஷன் பண்ணிட முடியும்னு கேட்பீங்க. பட் லோயர் டைம் ஃப்ரேம் போக போக அழகாக ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ கீழே வரைக்கும் போகணும் அப்படின்னா 49,700 வரைக்கும் கூட வரலாம். ஓகே, சப்போர்ட் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது, 50,600 ஒரு நல்ல சப்போர்ட். ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் 51,600 தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது அப்சைட் போகும்போது ரிஸ்கி அப்சைடில் நம்ம ரிஸ்கி கால் சைடு போகக்கூடாது. ஸோ கொஞ்சம் சேஃபர் சைடாக மூவ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சாச்சு. எங்கெல்லாம் ரிஜெக்ஷன் நடக்கலாம்னு சொல்லி வாய்ப்புகளை தேடுவோம். ரிஜெக்ஷன் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி, ரிஜெக்ஷனுடைய ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி இது வரைக்கும் அப் ட்ரெண்ட் மாதிரி காமிச்சிட்டு இங்கே போய் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 51,200 ரவுண்ட் ஆஃப் வேல்யூவாக இருக்குது இல்லைங்களா, இது ஒரு இடத்துல போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நாளைக்கு இதை இந்த லைனை கிராஸ் பண்ணிவிட்டு போய் அழகாக கேண்டில் வச்சிட்டோன்னா இது வரைக்கும் கூட போவோம். ஓகே, இப்போ ரிஜெக்ஷன் ஆகணும்னா இங்கேயே வந்து ஸ்பைக் மாதிரி விட்டுட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்துடுவான். கீழே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட்டை உடச்சிடுவான். ஸோ பேங்க் நிஃப்டியோடைய லெவல் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயோட சப்போர்ட் கூட ஒரு நல்ல சப்போர்ட் தான். 50,720 இது ஒரு இன்றைக்கி ஒரு நல்ல சப்போர்ட். 730 இன்றைக்கி இது ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வைஸ் பார்க்கும்போது 51,200 ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். அதை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா 51,480 இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் நாளைக்கு மோஸ்ட்லி 1 வீக்காகவே மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னா டபுள் சைடு வந்து சான்ஸ் கொடுக்குது. கீழே பக்கமும் என்ட்ரி கொடுக்குது, மேலே பக்கமும் என்ட்ரி கொடுக்குது. ஸோ இங்கே போய் ரிஜெக்ஷன் ஆகலாம், இங்கே போய் ரிஜெக்ஷன் ஆகலாம். ஓகே, மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து ரைட். ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி பண்ணுவான்னா கொஞ்சம் புல்லிஷ் மூமெண்ட் மாதிரி காமிச்சிட்டு ஸோ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு இங்கேருந்து ரிஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இல்லை அப்படின்னா மார்க்கெட் எடுத்த உடனே ஃபுல்லாக பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே போய் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் கீழே உடஞ்சிடும். இல்லை எடுத்த உடனே வந்து இப்படி கீழே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி கீழே ட்ரெண்ட் லைன் கிட்ட போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிஜெக்ஷன் லைன் வந்து இந்த 2 லைன் சொல்லியாச்சு, கீழே வந்து சப்போர்ட்டு இந்த லைன் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்து சேஃபராக ட்ரேட் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற ப்ரிடிக்ஷன் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை விட உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை நீங்கள் கேட்டுக்கோங்க. ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்போவும் போட்ட லைன், ட்ரெண்ட் லைனு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் திரும்ப இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து எவ்வளோ ஹை போயிருக்கான்னு பார்த்தீங்களா. இது நம்ம அன்னைக்கு போட்ட லைன் தான், பட் இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ரைட். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆக வாய்ப்பு இருக்குது மிட் கேப் நிஃப்டியில். ஸோ மிட் கேப் நிஃப்டியில் ஒரு நல்ல சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, 13,016 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 12,883ங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அங்கேருந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் சப்போர்ட் 12,701 தான்.
ஸோ இப்போ எங்கெல்லாம் நாளைக்கு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லோ டு ஹைக்கு கரெக்ஷன் லெவல் என்னவா இருக்குது? கரெக்ஷன் லெவல் 12,820. இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேறு எங்கே ரிஜெக்ஷன் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது இந்த ஜோன் கிட்ட தான் வருது, ரைட்? ஸோ நாளைக்கு சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா 12,883, 12,883 ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடத்த வச்சு தான் அதை நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகே, பட் நாளைக்கு படி லெவல் வந்து இதுதான். ஸோ இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு மேலே போகலாம். ஓகே, எப்படின்னா இப்படி இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு இப்படி மேலே போகலாம். இல்லை அப்படின்னா எடுத்த உடனே இங்கேருந்து நேராகவே மேலே போயிடலாம். ஓகே, இல்லை அப்படின்னா இதை ஃபுல்லாக கீழே உடைச்சிட்டு இங்கேருந்து மேலே போகலாம். ஓகே, அதுவும் இல்லை இது நல்லா அப் ட்ரெண்ட் அப்படின்னா எடுத்த உடனே போய் இந்த இடத்துல இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு மேலே போயிடுவோம். அப்போது சப்போர்ட் என்னென்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்குன்னா 13,081 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். அதை விட்டால் 13,240 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ என்ட்ரி லெவல் நாளைக்கு எங்கே ஒருவேளை ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 12,823 வந்து ரிஜெக்ஷன் லெவலாக இருக்கா, அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னா. ஸோ அந்த லெவல்கிட்ட எப்படி ஆக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நாளைக்கு மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு. இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்டு கீழே விட்டுருவான். இதை ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வி ஷேப் ரெக்கவரி கொடுத்துருவான். ரைட்டா? தேங்க்யூ.